ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ் சோழ வந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து பேராவூரணி தானே, பேராவூரணி இடத்துக்கு தான் வந்துருக்குறேங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய முதல்வர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இயற்கையோட அதிசயம் மேலாடி தண்ணி இருக்குது. அந்த இந்த கொஞ்சம் தூரம் போனால் தண்ணி இருக்காது. ஓகேங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா 6 பேனல் பைப்பேஸில் 6 பேனல் சன்பாண்டு போட்டுக்கிறேங்க. வெர்சல் பம்பு 3 HP போட்டுக்கிறேங்க. ஓகேங்களா, நம்ம ஃப்ரெண்டு பார்த்து உங்கள் மாமா பேர் என்ன? ராஜா. ஓகேங்க, அவர் தான் காசு போட்டு விவசாயம் பண்ணணும்னு ஆசை. முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா கஜா புயல் வந்தப்போ இந்த இடத்துலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுக்குது. புல் மரமெல்லாம் சாய்ச்சிட்டு ஒரே மரம்லாம் சாய்ச்சிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் தென்னை மரம் வச்சு ஓரளவுக்கு கஜா புயல் பயங்கரமாக சேதாரம் பண்ணி விட்டு போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லா மரமும் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நல்லா நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக வெயில் காலத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குன்றதுக்கோசரம் எல்லாம் தென்னை மரம் வச்சு ரெடி பண்ணுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இவன் தான் ஓனர். அவன் பேர் ராகுல். ராகுல். ஓகேங்களா, படிக்கிறான், பெட்ரா படிக்கிறான். பெட்ரா தானே? ஆமாம், பெட்ரா தான், பெட்ரா படிக்கிறான். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் போட்டு கொடுக்க வந்துருக்கேன். சந்தோஷமாக பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். இயற்கையை பார்த்தீங்கன்னா நேசி கற்றுக்குங்க. எல்லாம் மரம் போட அழிச்சிட்டோம், மரம் வைக்கணும். நம்ம தேவையும் கொடுக்குது, அதுக்கப்புறம் அதுக்கும் தேவை இருக்குது. ஓகேவா, அதுவும் வாழணும். நான் அது வாழ்ந்தால் தான் நாமளும் சேர்ந்து வாழ்றது தான் இயற்கையோடு வாழ்கிறது. நான் இங்கே வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனசும் பார்க்கணும், எல்லாரோட மனிதருக்கு எப்படி வாழ்க்கை இருக்குது, காசுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்குது இல்லை, அது பார்க்கணும் தான் என்னுடைய ஆசை. இவங்க போட்டு காசு கொடுக்குறதோட இவங்க எப்படிலாம் வாழ்கிறாங்க, நாமளும் எனக்கு ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து எல்லோரும் போய் பார்க்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போகிறது வருது. பேனல் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்து இயற்கையான காற்று. இப்போ மூடி நிற்குது. இன்றைக்கி நேரத்தில் வெயில் அடித்து இன்றைக்கி மூடி நிற்குது. இருந்தாலும் மூடி இருந்தாலும் ஓடும், மேலாட தண்ணி இருக்கிறதுனால ஓடும். நிறைய இயற்கையை நேசிக்க கற்றுக்காங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு செடியை பிடுங்குறீங்கன்னா அந்த செடியை வைக்க பழகிக்காங்க. ஏதோ செடி வளர்ந்துனே இருக்கிறோம், அது கூட தான் நம்ம வளர்ந்தால் தான் நம்ம எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வாழ முடியும். எல்லோரும் ஓடுற பணத்துக்காக ஓடுறோங்க, ஆனால் லாஸ்ட் பணம்லாம் வராது. இந்த இயற்கை தான் நம்ம கூட இருக்குது. நம்ம இந்த மண்ணிலே போயிடுவோங்க. நாம் வளர்றது போகிற அந்த மண் மூலியமாக வளரும் உயிராக மாறி திருப்பி அழிஞ்சு இந்த மண்ணாவே மாறிக்குங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு ஆத்மான்ற நிலையில் நம்ம பேசுகிறது மட்டும் தான் நிலையானதாக இருக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. நம்ம யாரும் எதுவும் வச்சுன்னு போகிறதில்ல. இதுக்கு வச்சுட்டு போகிறது, இயற்கைக்கு வச்சுட்டு போகிறது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் மோட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கவலை அரைச்சிங்க. அது ஆயில் மோட்ரு எல்லாமே புகை தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மாட்டில் தண்ணி ஓட்டுங்க. அது கஷ்டமும் பட்டுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி எருவு எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் ஊற்றி எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. டீசல்னாலே முடியல. சோலார்லேயும் அதில் நிறையா கழிவுலாம் வரும். இதுலையும் தப்பு இல்லாதலாம் இல்லை. எல்லாமே கஷ்டம் நிறைய மாறும் உலகத்தில். அந்த மாற்றம் வந்துனே இருக்கும். மாடு, அதுக்கப்புறமா ஆயில் மோட்ரு, அதுக்கப்புறம் கரண்ட் மோட்ரு, இப்போ சோலார் மோட்ரு. ஃபியூச்சர் ஃபுல்லாக சோலார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதுக்கு தான் இப்போ எல்லாமே ஓடி எல்லாமே பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டுங்க. பண்ணிவிட்டு கிணறு பக்கத்தில் தான் இருக்குது. வெர்சல் பம்ப் போட்டு தண்ணி அப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் தெரிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் எல்லாருமே தெரிஞ்சிடாது. எனக்கு பிடிச்சது பேசணும், எல்லோரும் கற்றுக்கணும். எனக்கு மனசில் இருக்கிறது உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா ஒரு ஆத்ம திருப்தி தானே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது மோட்ரு 3 HP வெர்சல்து. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா மினிமம் 70 வோல்ட்லேருந்து ஓடும் இதில். இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் 90 அடி வரைக்கும் வேலை செய்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் 4 25 ஒரு 100 அடி வரைக்கும் வேலை செய்யணும்னு வச்சுக்க. 25 ஓகேங்களா, 25 அடிக்கும் கணக்கு போட்டுக்காங்க. அதே மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி வரைக்கும் வேலை செய்யும். இதில் ஸ்டேஜ் மாற ஆழம் அதிகமாக வேலை செய்யும். இது கிணத்துக்கு போகிறது வெர்டிக்கல் டைப்பு. நார்மல் மோட்டரும் இருக்குது. இது PMSM, அப்புறம் ஏதாவது பர்மனெண்ட் மேக்னெட்டுன்னுவாங்க. மேட் இன் இண்டியா. ஓகேங்களா, ராஜ்கோட் இந்தியாவில் தயார் பண்ணுறது. PMSன்றது இந்தியாவில் தயார் பண்ணுறது. BLRISன்றது நார்மலாக அது வேணாம். ஓகேங்களா, அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. உப்பு தண்ணியில்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு தண்ணியிலாம் சூப்பராக இருக்கும். அது என்ன ஓகேங்களா? இன்னும் ரிவர்ஸ் வருது என்னென்னு பார்த்தலாம், செக் பண்ணி பார்த்தலாம். இறங்குது ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. ஓகேங்களா, கிணறு பேனல் 6 மூடின்னு தான் இருக்குது. லைட்டாக மூணு இருக்குது. வெயில் கம்மியாகுதா? அப்படியே இருங்க.
ஜி வெயில் வந்து டல்லாக இருக்குது ஃபுல்லாகவே. ஓகேங்களா? அறுபதாக இருக்குது, ஃபுல் வெயில் கம்மியாக இருக்குது. இன்னும் ஏறணும், 90 வரைக்கும் போகணும். ஆர்ம்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் போட்டு கொடுத்துருக்குது. ஓகேங்களா? 2.5 இன்ச் டெலிவரி. இது 90 அடி வரைக்கும் வேலை செய்யும். இதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது. கம்மி பண்ணால் இன்னும் தண்ணி அதிகமாக வரும். ஓகேவாண்ணா உங்களுக்கு? குட்டி உனக்கு அண்ணா உங்களுக்கு தண்ணி வைக்கவா? சோலாரில் வந்து லோ வோல்டேஜ் இருக்கிறதுனாலே ஓடினே இருக்கும். சோலாரில் அது பாட்டு கிடக்கும். எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 அடி வரைக்கும் வேலை செய்யும் இந்த மோட்ரு. 90 அடி தேவையில்லை உங்களுக்கு. இன்னும் ஸ்டேஜ் கம்மியாக போட்டுக்கலாம். எனக்கு என்னென்னா கொஞ்சம் தள்ளணும். அப்படி ஒரு 800 1 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி தள்ளுன்றதுனால 4 ஸ்டேஜ் போடுது. 3 ஸ்டேஜ் போட்டால் இன்னும் ஒரு 50,000 லிட்டர் தண்ணி. இது வந்து 35,000 40,000 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி வரும். ஓகேவாண்ணா? ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஆச்சு. ஓகேங்களா? தண்ணி ஓடின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? போட்டு முடிச்சாச்சு. ஆனால் இது என்ன பேராவூரணியா வந்து பார்க்குறோம்? பேராவூரணி புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையிலேருந்து பேராவூரணி. இது நார்மலி தான் காட்டினேன். வந்து கச்சிதமா பாயும். கச்சிதமா பாதி. ஓகே. ரொம்ப வேக நிறைய அள்ளி ஊத்திட்டு போறதை விட பாஞ்சிக்கிட்டே இருக்கும். மீடியமா போயினே இருக்கு. தண்ணி வந்து போயினே இருக்கும். ஆமா ஆமா. அதனாலதான் அந்த 90 அடிக்கு போட்டு விடுது. ஓகேங்களா? அடுத்த சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெயமாஜஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. யாருக்கா வந்து விவசாயம் யூஸ் ஆகட்டும். பாய்.